ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிட்ஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 2 நிமிஷத்தில் சட்னி செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி செஞ்சு போர் அடிச்சு போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சட்னி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா 2 தோசை சாப்பிட்ற குழந்தைங்க 4 தோசை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி செய்ய தக்காளி தேவையில்லை. கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கலாம். 4 வரமிளகாய், 4 பல் பூண்டு போட்டு லேசாக வணக்கிடுவோம். ஒரு தடவை இந்த சட்னி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சட்னி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் 3 ஸ்பூனு நிலக்கடலையை போட்டு வணக்கிக்கிறேன். ரொம்ப வணக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வறுத்தாலே போதும். நல்லா ஆறிடுச்சு. இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் மையாவே அரைச்சிருவோம். சட்னியோடு கொட்டி அதை கிளறி விட்டுருவோம். உங்களுக்கு தண்ணி எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான். அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.